ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு கொண்ட உபாசகன் ஒருவனுக்கு அடிப்படையான தேவைகள் 3. அவை: 1. இஷ்ட தெய்வம் ஆட்டும்பு குரு 3 மந்திரம். நம் அன்னை ஆதிபராசக்தியின் இந்த அவதார காலத்தில் தன்னை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு பக்தனுக்கு அம்மா இந்த 3 அடிப்படைகளை வழங்கியிருக்கிறாள். அடிகளார் என்கிற குருவை காட்டிக் கொடுத்திருக்கிறாள். தன் அருள் பெறவும் தன்னை வந்தடையவும் 108 1008 மந்திரங்களையும் சக்தி கவசம் சக்தி வழிபாடு என்ற மந்திரங்களையும் அருளியிருக்கிறாள். எனவே அம்மா பக்தர்களுக்கு மந்திர நூலில் உள்ள மந்திரங்களே இம்மை மறுமை பலன்களை அளிக்க வல்லவை, ஆன்ம விடுதலைக்கு வழிவகுப்பவை. ஒரே நம்பிக்கை, ஒரே குறிக்கோள் இருக்க வேண்டும். குறிக்கோளுக்கும் பொருளுக்கும் என்னை தேடி அலையாதே. நேரம் வரும்போது நானே உன்னை தேடி வருவேன். என் சந்திதியில் உட்கார்ந்து தியானம் பழகு, உனக்கு புரியாத உண்மைகளை புரிய வைக்கிறேன். உன்னுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் உன் உள்ளிருந்தே பதில் கொடுக்கிறேன். உண்மையான பக்தியோடும் மன தூய்மையோடும் தொண்டு செய்பவனுடைய உள்வினையையே மாற்றுவேன். இங்குள்ள குப்பைகளை நீ எடுத்தால் உன் ஆன்மாவைச் சுற்றியுள்ள குப்பைகளை நான் எடுப்பேன். உன் அகங்காரத்தை தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் சந்நிதியை நீ சுத்தப்படுத்தினால் உன் மனதில் உள்ள அழுக்குகளை நான் சுத்தப்படுத்துவேன். திருப்பணி, அறப்பணி, சமூகப்பணி, தொழில்பணி, கல்விப்பணி, மருத்துவப்பணி, பக்திப்பணி, நிர்வாகப்பணி, தொழில் கூடம் எல்லாம் பெண்கள் பணி செய்வதாக இருக்க வேண்டும். பெண்கள் அம்மாவுக்கு அலங்காரம் செய்யும் போது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். தேங்காய் உடைக்கும் பணியையும் பெண்களே செய்ய வேண்டும். கருவறை தொண்டில் ஈடுபட வேண்டும். கருவறையில் வேடிக்கை, வீண் பேச்சு கூடாது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ஓம் சக்தி.